என் பேர் ஏரிச்சாமி, இன்ஸ்பெக்டர் ஏரிச்சாமி. நான் பாண்டிச்சேரி போலீஸ்ல வேலை செய்யறேன். டியூட்டியில நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அது என் ஹையர் ஆபீசரா இருந்தாலும் விட மாட்டேன். ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வராங்க, நாம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். எஸ் சார். எஸ்ஐ சிவா பாண்டிச்சேரி ஈஸ்ட்ல போடு, எஸ்ஐ சங்கர பாண்டிச்சேரி வெஸ்ட்ல போடு. முதல்ல நீங்க ஜிப்ப போடுங்க. அம்மா! ஏய், டாக்டருக்கு போனை போடு. எஸ் சார். கள்ளச்சாராய கேஸ் மாட்டினா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீ எல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சறதை நிறுத்திட்டீனா நான் எப்படா சம்பாதிக்கிறது? என்ன ஒருத்தர் பிடிச்சு கேட்ட போதுமா சார்? வெளியே எத்தனை பேர் காய்ச்ச மாட்டேன்னு சொல்றாங்க சார். கான்ஸ்டபிள் நாகராஜ். எஸ் சார். யாரெல்லாம் காய்ச்ச மாட்டேன்னு சொல்றானோ அப்படியெல்லாம் பிடிச்சு உள்ளே போடு. அடம் பிடிக்கிறவனே ஷூட் பண்றா. ஓகே சார். நான் இங்க வந்து கிடக்கிறதுக்கு காரணம் தாய் குலத்துக்காக போராடினதுதான். அது சரி, சூப்பரா இருந்ததுல. ஸ்டாப். நீங்கெல்லாம் யாரு? லேடீஸ். அப்படியா? எங்க இந்த நேரத்துல? செகண்ட் ஷோ திருவிளையாடல் படம் பார்த்துட்டு வரோம். திருவிளையாடல்? நீங்க தெருவுல தனியா நடந்து வரும்போது உங்க வாழ்க்கையில வேற யாராவது விளையாண்டாங்கன்னா? அது சரி, உங்க கூட எல்லாம் புருஷன்மார்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரே எங்க? அவங்க தொல்லை தாங்க முடியாம தான் தனியா வந்தோம். தப்பு இல்லையா? இந்த கேட்ச் 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 கேட்ச். டார்ச் லைட் வியாபாரமா பண்றீங்க? ஷட் அப். நாளை காலையில 10 மணிக்கு எல்லா டார்ச்சுங்களையும் உங்க புருஷங்களை விட்டு என்கிட்ட திருப்பி கொடுக்க சொல்லுங்க. நவ யூ கேன் கோ. நேத்து நைட் செகண்ட் ஷோ பார்த்து வந்த எங்க பொண்டாட்டிகளுக்கு டார்ச் லைட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஆமா, தைரியமா அதுவும் எங்களே வந்து திருப்பி கொடு சொல்லிருக்கேன். ஆமா. உனக்கு என்ன திமிர் இருந்தா உரிமையா டார்ச் லைட் கொடுக்குற அளவுக்கு கள்ள தொடர்பு இருக்கு? கள்ள தொடர்பா? அது மட்டும் இல்ல, போன வாரம் தீபாவளி தள்ளுபடியில ஆளுக்கு ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்கேன். டேய், அது நான் கொடுக்கலடா. விக்காத புடவை எல்லாம் ஜவுளி கடைக்கு தள்ளி விடுறாங்கடா. டேய், இவனை இப்படியே விட்டா நம்ம வீட்டு ரேஷன் கார்டுல இவன் பேரை வர வச்சுவா. இவனை தூக்குங்கடா. இதுதான் என்னோட ஸ்பிளாஷ் பேக். இப்படித்தான் நான் தண்ணிக்குள்ள வந்தேன். இந்த ஏரிச்சாமியோடைய இந்த பக்கத்தை பாத்தீங்க, இனிமேதான் இன்னொரு பக்கத்தை பார்க்க போறீங்க. அங்க பாரியா, நம்ம ஏரிச்சாமி எஸ்ஐ தண்ணியில நடக்கிறாரு. ஆமா மிஸ்டர் ஏரிச்சாமி. எஸ் சார். உங்க நடவடிக்கையே சரியில்லை. என்ன சார்? ஏன் பீர்ல கால கழுவுனீங்க? சார், தமிழ்நாட்டு போலீஸ் ஆரிச்சாமி பீரை வச்சு மூஞ்சி கழுவும் போது இந்த பாண்டிச்சேரி ஏரிச்சாமி கால் கழுவ கூடாதா சார்? அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. கால்லையா? அந்த பீர் கம்பெனிக்கார நம்ம டிபார்ட்மெண்ட் மேல 5 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்டு கேஸ் போட்டுருக்கான். ஓ மை காட். அதனால you are suspended for 3 months. சார், சாரி சார், ஒரு போன் வருது, ப்ளீஸ் பேசிக்கிறேன். ஹலோ, சொல்றா, என்ன பிரச்சனை? அப்படியா? உடனடியா வரேன், இம்மிடியேட்டா. ஓகே, ஓவர். சார், என்ன எத்தனை மாசம் சஸ்பெண்ட் பண்ணீங்க? 3 months. அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இனி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அத தயவு செய்து 6 மாசமா மாத்த முடியுமா? என்ன மேன் சொல்ற? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை, நான் சென்னைக்கு போகணும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே, you are suspended for 6 months. Thank you சார். ஆட்டோ, அண்ணா நகர் போலாமா? நீ வேணா அண்ணா நகர் போ, நான் அம்ஜிகர போறேன். நானும் அம்ஜிக்கரை தான் போறேன், வந்து ஆட்டோ வேடு. அப்புறம் எதுக்கு அண்ணா நகர் போலாமான்னு கேட்ட? எப்ப கேட்ட ரூட்டுக்கு வந்திருக்கீங்க, அதான் அப்படி போட்டு இப்படி வாங்கினேன், வந்து ஆட்டோ வேடு. சரி ஏறு. அது அப்போ மீட்டருக்கு மேல கேப்பியா? என் வண்டிக்கு தான் மீட்டரே கிடையாது. ஆனா எங்கிட்ட மீட்டர் இருக்குதே, ஃபிட் பண்ணி ஓட்டு. உனக்கு எந்த ஊரியா? சேரி, பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரின்னு சொன்ன உடனே வண்டியே இப்படி போகுதேடா. அது சரி, கார் வாங்கணும்னா பாண்டிச்சேரி வாரீங்க, பீர் அடிக்கணும்னா பாண்டிச்சேரி வாரீங்க, கேட்டாக்க டாக்ஸ் ஃப்ரீங்கிறீங்க. ஆனா பாண்டிச்சேரியில இருந்து ஒரு உயர் காவல் அதிகாரி சிங்கார சென்னைக்கு வந்திருக்கிறேன், என்ன கூட்டு போறதுக்கு ஒரு கண்ணியமான வாகனம் இன்னும் வரலையாடா. கஸ்டமரை நோக்குன்னா எந்த கேலண்டரை நோக்குனது? மாசம் தள்ளி போயோ, ஏதாவது ஏடா கூடமாயோ? ஒன்னு சுமாரி 25 வருஷத்துக்கு முன்ப് இதே தேதிയിൽ എനിക്കും എന്റെ മാമൻ മോൻ കുഞ്ചുണ്ണിക്കും നിശ്ചയം നടന്നു കേരളത്തില്. എന്റെ ഫാമിലി കഷ്ടത്തില് ജീവിച്ചതാൽ നിങ്ങൾക്ക് എന്നെ രണ്ടാം തരമായി കല്യാണം കഴിച്ചു. ഈ കാര്യം നിങ്ങളുടെ പറഞ്ഞിട്ടില്ലല്ലേ? ഒക്ടോബർ 2-ാം തീയതി ഞാനും കുഞ്ചുണ്ണിയും ഹാഫ് ഷട്ടർ പോട്ടിട്ട് ക്വാർട്ടർ അടിച്ചോ? ഇല്ല ചേട്ടാ, ജോളിയായിട്ട് പിക്നിക് പോയി. അപ്പോഴെന്താ നടന്ന അറിയുമോ? ഞാനും കുഞ്ഞും. കുഞ്ചുന്ന് പറയണ്ട, കുഞ്ചുണ്ണീന്ന് പറയണം. ശരി, കുഞ്ചുണ്ണീന്റെ നിனைவுകൾ എന്റെ നെഞ്ചിൽ പതിഞ്ഞിട്ടുണ്ട്. എങ്ങനെങ്കിലും അവരെ ഒരു വാട്ടി പാക്കണം. കുഞ്ചുവ പാക്കണമാ? എങ്ങനെ? എത്രയോ വർഷத்துக்கு முன்னால அரட்டாய போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ அவனோட அடையாளம் எങ്ങനെ கண்டுகொள்ளும்? അടയാളമോ? വളരെ ഈസിയാണ്. അവരുടെ തൊപ്പിളിക്ക് കീഴേ ബൾബ് സൈസിലെ മച്ചമുണ്ടല്ലോ. ഓമനെ, കൊച്ചപ്പാലും ഓമനെ, ഇണ്ടാ പിടിച്ചുക്കോ. എന്താ ഓമനെ, ഒരു റൗണ്ട് മെലിഞ്ഞു പോയി. നിന്റെ അഡ്രസ് കിട്ടും മുന്നാൽ എനിക്ക് പ്രാണം പോയി. ആരാ നിങ്ങള്? ആരോ മനസ്സിലായില്ലേ? താഴെ നോക്കണം.
അതെ കുഞ്ഞുണ്ണി കുട്ടി കുഞ്ഞു പൊന്നുകുട്ടി എന്താ ഗ്യാസ് ട്രബിളോ ഇവിടെ ഈ അഡ്രസ് എങ്ങനെ കിട്ടി ഈ അഡ്രസ് കേരളാവില് മോഹൻലാൽ പറഞ്ഞു, മമ്മൂട്ടി പറഞ്ഞു, ദിലീപ് പറഞ്ഞു, രാജൻ പി ദേവ് പറഞ്ഞു, കലാഭവൻ മണി പറഞ്ഞു. நெடுமுடி வேணும் பறஞ்சிட்டில்ல അയാളും ലിസ്റ്റിൽ ഉണ്ട്. ஆமா இந்த பார்ட்டிகளோட உனக்கு எங்கன பழக்கம் ഞാൻ അവിടെ ഒപ്പം ചൈൽഡ് ആർട്ടിസ്റ്റ് ആയിട്ട് അഭിനയിച്ചിട്ടുണ്ട് അതെ അതെ ഓമനെ എനിക്ക് ട്രാവൽ ചെയ്ഞ്ഞു വലിയ ടയർഡായിട്ട് ഉണ്ട്. എനിക്ക് കൊഴാപ്പൊട്ടും കൊണ്ടക്കടലയും കിട്ടുമോ? ഇവിടെ അങ്കിൾ உன்னாக்கும் கிடையாது പിന്നെ എനിക്ക് ഇവിടെ ഒരു ജോലി വേണം. உனக்கு ஜோலி வேணுங்கில் பக்கத்து செட்ல மாணிக்கம்னு ஒரு புள்ளி உண்டு அயால போய் நோக்கு. ആ മാണിക്കം ആരാണ്? കംപ്ലീറ്റ് ഡീറ്റെയിൽസ് പറ. பரபரன்னு சொல்ல முடியாது, நிதானமாயிட்டு சொல்லும். மாணிக்கம் ஒரு டேஞ்சரான புள்ளி, ஒரு எக் ஒரு பெக் போட்டா கிக்கு ஏறி அவ ஆட்டமும் பாட்டமும் அட்டகாசம். മണിക്കച്ചേട്ടാ നിങ്ങളെ കാണാൻ വേണ്ടി ഇയാള് വന്നിട്ടുണ്ട് சார் வணக்கம். என்னப்பா வேணும்? கிளீனர் வேலை வேணும். டிரைவிங் தெரியுமா? தெரியாது. லைசென்ஸ் வச்சிருக்கியா? அது வாங்கிட்டேன். என்ன படிச்சிருக்க? பிகாம். அப்புறம் அதுக்கு இந்த வேலைக்கு வந்த? எம்காம் படிச்சவனே டீ ஆத்துறானே. நான் இந்த வேலை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்வேன்? பீகார் கவர்னர் வேலைக்கு அப்ளை பண்ண போறேன். இன்னொரு செட்டு பாப்பேன். இந்த மாதிரி லொள்ளு பேச்சல நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் கேட்டிருக்கேன். எங்கேயும் கேட்கல, இதெல்லாம் நீங்க ரெகுலரா சொல்றதுதான். ஓகே டீக்கே. நான் இப்ப உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு டக்கு டக்குன்னு பதில் சொன்னா ஒன்ன கிளீனரா வச்சுக்கிறேன். கேளுங்க சார். என்ன ஏர்போர்ட்ஸ்ல ஆள் எடுக்கிற மாதிரி வெறப்பா நிக்கிற? உங்க கேள்வி ஏர்ல வரும்போது என் பதில் ஃபோர்ஸா இருக்கும் சார். அற சக்கேன்னா அப்படின்னா. கூட்டத்தை பார்த்தா, லாரிய சைடுல தட்டு, ஏட்ட பார்த்தா, காசை சைடுல வெட்டு, ஓட்டும்போது தூக்கம் வந்தா, பான் பராக்க போடு, அதையும் மீறி தூக்கம் வந்தா, வண்டியவே ஓரமா போடு, பேட்டரி மேல தினமும் என்ன கவனி, லாரிக்குள்ள இருக்க வேண்டியது சரக்கு, டிரைவருக்குள்ள இருக்க கூடாது. அதுவும் சரக்கு. அசோகர் ஏன் ரோட்டோரமா மரத்தை நட்டாரு? பிரேக் பிடிக்காத லாரி எல்லாம் முட்டி நிப்பாட்டுறதுக்காக. ஏன் குளத்தை வெட்டினாரு? லாரியை நம்மளையும் கழுவுறதுக்கு. நம்மளுக்கு பரிச்சயமான மூணு எழுத்து. ஐசியூ. நம்மள டென்ஷன் ஆக்குற மூணு எழுத்து. ஆர்டிஓ. ஓட்டும்போது கவனிக்க வேண்டியது. சாலையை கவனிக்க கூடாதது. சைடுல சேலையை. டிரைவருக்கு தேவையானது. பீடி கட்டு. கிளீனருக்கு தேவையானது. பக்கெட். குடியாத்தம் போயிட்டு ரிட்டர்ன் வந்தா ரிப்பீட். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனா அப்பீட். சூப்பர் ஃபிகருக்கு 100 ரூபாய். சுமாரான ஃபிகருக்கு 70 ரூபாய். ஒக்க ஃபிகருக்கு 50 ரூபாய். அதுக்கும் கீழ போனா 1000 ரூபாய். என்ன சொல்ற? அது டாக்டர் ஃபீஸ். ஏறிட்டே போறது. பெட்ரோல் டீசல். நமக்கு தேவையானது. ஒரே என்ன தகடு தகடு மாதிரி ரெண்டு வாட்டி சொல்ற? ஒரு ஒர மப்புக்கு, இன்னொரு ஒர பாதுகாப்புக்கு. டெய்லி சேஞ்ச் பண்ண வேண்டியது. பிரேக் ஆயில். இல்லாட்டி போக போறது. பல பேருடைய ஆயுள். லாரி என்பது எவனோட ஏஜென்ட். நாமல்ல, அவனோட சர்வெண்ட். நமக்கு தேவை. நாட்டுக்கே தேவை தரமான கை. போக கூடாது. நோவே. ஓட்டுவது. ஒன்வே. க்ளீன் செய்வது. என்வே. எனிவே யூ ஆர் நாட் அப்பாயிண்டட். ஏன் சார்? பிகாஸ் கிளீனரா வேலைக்கு சேர்ற நீ லாரி ஓட்டுற என்ன விட கிளாமரா இருக்க. அப்புறம் புளிய மரத்துக்கடியில் நிக்கிற மொக்க ஃபிகர்கள்லாம் உனக்கு செட் ஆயிரும். நான் கையில ஸ்டேரிங் பிடிச்சு லாரியில உட்காந்துருக்கேன். அதனால யூ ஆர் நாட் அப்பாயிண்டட். இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப என் கிளாமர் போயிடுச்சு, பெர்சனாலிட்டி போயிடுச்சு. இப்ப நான் உங்க கிளீனரா இருக்கலாம். இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இப்படி ஒரு கிளீனரை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. யூ ஆர் அப்பாயிண்டட். Thank you. வேலைக்கு சேரும்போது வேலைக்கு ஆரம்பிச்சிட்டு இப்ப டியூட்டில தூங்குறியா? ஓரமா பாப்பா, ஓரமா. வாட்டர் குட் கிளீனர். Thank you. டேய், இதெல்லாம் குடிக்க கூடாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்க, தெரியாதா உனக்கு? என்னடா சாப்பிடுற? குடிக்க கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க, சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். திவ்யா, மனோவோட லவ்வர் தானே? உன்னை இங்க டார்ச்சர் பண்றாங்களோ? வாயில துணியை வச்சு அடைச்சிருக்காங்களா? அதான் உன் வாய்ஸே மாறி இருக்கு. மாணிக்கம், கண்டுபிடிச்சிட்டேன். நீ வேணா 6.2 இருக்கலாம், ஆனா 6 கோடி பேருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். இறங்குற வரைக்கும் தான் ஏரிச்சாமி, இறங்கிட்டேன் நான் 7000 சாமிடா. திவ்யா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உள்ளேயே இரு. நான் போய் நல்லதா 4 போலீஸோட வரேன். அதெல்லாம் வேணாம். வேண்டாமா? ஆம்பளை குரல்ல மிமிக்ரி பண்ற. உள்ள என்ன நடக்குது? இதோ வரேன். அம்மா! அப்பா, ஐயோ. ஏண்டா லாட்ஜில போலீஸ் தொல்லங்கிறதுனால தானே லாரிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஏண்டா தொந்தரவு பண்றீங்க? போலீஸ கூட்டு வந்துறேன். பிச்சு போடுவோம் பிச்சு. இவங்கிட்ட என்னங்க பேச்சு? வாங்க வேற லாரி பாப்போம். அட பாவிகளா, ஓடுற லாரியில தான் லோடு போகும்னு நினைச்சேன். இப்பெல்லாம் நிக்கிற லாரியிலேயே லோடு ஏத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? டோல்கேட்ல இனிமே டோக்கன் கொடுக்கும்போது கூடவே பாதுகாப்பு பாக்கெட்டையும் கொடுங்கப்பா. ஏய், உன்கிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் என்ன விட கிளாமரா இருக்கக்கூடாதுன்னு?
சாரி சார். ஒரு நிமிஷம் சார். வண்டியை ஓரங்கட்டியான்றல. வா இறங்கி வா. அடடா, இவன் எனக்கு தெரிஞ்சவனாச்சே. என்னப்பா அது? இருந்து காசியில போன செக் போஸ்ட்லயே வாங்கிட்டானுங்க. இங்க புதுசா ஒரு வசூல் ராஜா நிக்கிறா. பேசாம லாரி வித்துடலாமா? தேவையில்லை சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இந்த மேட்டரை நான் லெஃப்ட்ல டீல் பண்றேன், நீங்க ரைட்ல உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. ஒரு பெரிய லாரியா மாட்டிருக்கு, வசூல் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். ஓகே சார். என்ன மேட்டர் சார்? இன்சூரன்ஸ், ஆர்சி புக், ரோட் டாக்ஸ் வச்சு வெடிடியா? அதெல்லாம் எடுக்கிறேன் சார். ஏன் ஆம்புலன்ஸ் ஓரம் கட்டி வச்சிருக்கீங்க? ஐ அம் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட். I am also from police department. I am SI ஏரிச்சாமி from பாண்டிச்சேரி. சார் ஆமா சார். சென்னையில என்ன சார் பண்றீங்க இந்த கெட்டப்ல? அது வேற ஒண்ணும் இல்ல. அத பாத்தியா, லாரி டிரைவர் சீட்ல உட்கார்ந்து இருக்குது பாரு ஒரு கண்டெய்னர். ஆமா. அத நான் ஒரு மாறு வேஷத்துல கேஸ் விஷயமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன போட்டு கொடுத்துறாத. சும்மா என்ன அடிக்கிற மாதிரி பாவலா பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சாரி சார், உங்களை என்னால அடிக்க முடியாது. சும்மா அடியா? சும்மா அடிக்க முடியாது. ஒரு 100 ரூபாய் கொடுங்க சார். ஏய், நான் இன்ஸ்பெக்டர் ஏரிச்சாமிடா. அப்ப நான் 200 ரூபாய் எடுங்க. டேய், நம்ம ரெண்டு பேரும் டிபார்ட்மெண்ட்ரா. என் கடமையான செய்ய விடுங்க. 500 ரூபாய் எடுங்க. ஆஹா, பேச்சுக்கு பேச்சு ஏத்திக்கிட்டே இருக்கானே. இந்தா வச்சுக்க, சும்மா அடிக்கிற மாதிரி பாவலா பண்ணு. ஓகேயா? ரெடி சார். அடுத்தவன் கஷ்டப்படுறத பாக்கும்போது ஒரு தனி சந்தோஷம் வரத்தான் செய்யுது. பாவி, அடிக்கிற மாதிரி பாவலா பண்ண சொன்னா நிஜமாவே அடிச்சிட்டே. இத பாருடா, சிங்கம் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனா எலி ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போவோம். அதான்டா உன் கதையும். இருடா, சாமியில போட்ட 7:30 மறுபடியும் 7:30. போலீஸ்காரனை சரி கட்டிட்டோம்ல, நீங்க வண்டி எடுங்க சார். என்னமோ லெஃப்ட்ல டீல் பண்ணுவேன்னு சொன்னா அதானே அது? அது பேசிக்கிட்டு இருக்கும் போதே லைட்டா டச் பண்ணிட்டா. லைட்டாவா? இனிமே அந்த போலீஸ்காரனுக்கு ஜோசியம் பாக்கணும்னா உன் கண்ணத்துல தான் பாக்கணும். அவன் கைராக போற அங்கதானே இருக்கு. சும்மா இருங்க சார். அவன் உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? அந்த டிரைவர் என்ன பெரிய லார்டு லபக் தாசா, லாரியை விட்டு கீழே இறங்கி வந்து என்கிட்ட பேச மாட்டாரா சார்? நான் சொன்னேன், இந்த பேச்செல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. அவர் ரேஞ்சுக்கு அவர் ஓ லெவலுக்கு இறங்கி வர மாட்டாரு. எதா இருந்தாலும் எங்கிட்ட டீல் பண்ணுன்னு சொன்னேன் சார். உடனே என்ன கோவப்பட்டு அடிச்சா சார். உங்களுக்காக நான் சார், ஒரு டிரைவருக்கு நல்ல லாரி அமையலாம். ஆமா. ஒரு நல்ல பொண்டாட்டி கூட அமையலாம். ஆனா ஒரு நல்ல கிளீனர் மட்டும் அமையவே மாட்டாரா? எனக்கு என்ன இது குழந்தை மாதிரி எமோஷன்ல இருக்கிறான். இந்த கேப்ல இவங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உருவிட்டோம்னா இவன் யாரு, பேக்ரவுண்ட் என்னன்றதெல்லாம் கண்டுபிடிச்சலாம். இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ். சார் இங்க பாருங்க, அழாதீங்க. இனிமே எந்த போலீஸ்காரன் வந்தாலும் நீங்க ஏறக்கூடாது. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் என்கிட்ட கொடுங்க, நான் போய் டீல் பண்ணிக்கிறேன். ராஸ்கல் சர்பன்ஸ். ஆமா, லைசென்ஸ். இன்னொரு லைசென்ஸ், இந்த லைசென்ஸ் வச்சுக்க. ஒரு டிரைவருக்கு 4 லைசென்ஸ் எப்படி இப்படி? ஏதாச்சும் போலீஸ்காரங்க வந்தா குழப்பி விடுறதுக்காக. நீயே பேந்த முழிக்கிற? இல்ல, 4 இருக்குதேன்னு பாக்க. நாங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேட் கொண்டு வச்சுக்குவோம். இந்த அப்படி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சார். நான் அப்படி பொத்துனாப்புல படுத்துக்கிறேன். புளிய மரத்துக்கிட்ட ஏதாவது என்ன எழுப்பி விடுங்க. ஜுரம் வர்ற மாதிரி. படுத்து புளிய மரத்துக்கிட்ட என்ன எவ்வளவு எழுப்பணும்? ராரா சரசுக்கு ராரா, ராரா சரசுக்கு ராரா, ராரா சரசுக்கு ராரா. லாரியிலே இருப்பேன் நினைச்சியா? உன்னை ஃபாலோ பண்றதாண்டா என் வேலையே. இங்க டாய்லெட் போக கூடாது, உள்ள போ. டாய்லெட்டா? இத பார்த்தாலே டுலெட் மாதிரி இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ. இசிஜிக்கு 5000, மெடிசன் 5000, ஸ்கேனுக்கு 5000, மொத்தம் 15000 கட்டிடுங்க. நான் இப்பதானமா ஆஸ்பத்திரிக்குள்ளேயே வரேன். ஓ சாரி, வர எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி பேசி பழக்கம் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? சீஃப் டாக்டர் கிட்ட அசோக் பில்லர் சைஸ்ல ஒருத்தர் நின்னு பேசிக்கிட்டு இருந்தானே, அவனுக்கு என்ன வியாதி? சாரி சார், பேஷண்டோட டீடைல்ஸ் பத்தி நாங்க வெளியே சொல்லக்கூடாது. அதெல்லாம் சீக்ரெட். அப்படியா? I am Inspector of Police ஏரிச்சாமி from பாண்டிச்சேரி and I am on duty. என்ன இது? சைக்கிள் டோக்கனை கொண்டு வந்து ஐடி கார்டு மாதிரி காட்டுறா. புத்தின கேஸா இருக்கும் போல இருக்கு. பேசாம டாக்டர் கிட்ட அனுப்பிடுவோம். சாரி சார், நீங்க உள்ள போய் டாக்டரை பாருங்க. என்னதான் இருந்தாலும் ஃபேஸ்ல அந்த ஃபோர்ஸ் தெரியுதுல்ல. கேட்ச் இட். அலர்ட்டா இருக்கியா செக் பண்ணு. உட்கார். டாக்டர், போலீஸ்னு சொல்லி ஒரு மென்டல் உள்ள வருது. ஓகே ஐ வில் மேனேஜ். ஹலோ டாக்டர், how are you? ஐ அம் ஃபைன். how are you இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டரா? எப்படி உங்களுக்கு தெரியும்? பார்த்தாலே தெரியுதே. கம் ஆன் சிட் டவுன். பேஷண்ட் சீட்ல எல்லாம் என்ன உட்கார சொல்றீங்களா டாக்டர்? அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதான் நான் ஒரு கிளீனர் கெட்டப் போட்டுட்டு ஒரு ஷெட்ல இருக்கேன் டாக்டர். காட்டுங்க. வாங்க ஷெட்டை காட்டுறேன். காட்டுங்க. ஷெட் என்ன இங்கேயா இருக்கு? நாக்க நீட்டுங்க டாக்டர். நாட் சோ ஃபாஸ்ட். ஓகே,
ஓகே ஆ. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதான் டாக்டர் உங்ககிட்ட வந்தேன். ஆ. என்னன்னா ம். உங்க பக்கத்து ரூம் டாக்டர் கிட்ட ஆ. 6க்கு 4 சைஸ்ல ஒருத்த வந்து பேசிட்டு போயிருக்கான். ஆ. அவனுக்கு என்ன வியாதிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் என்கிட்ட கொடுத்துருங்க. குடுக்குறேன் எல்லாம் செக் பண்ணிட்டு தானே கொடுக்க Thank முடியும். you. முதல்ல அந்த டேபிள்ல குப்புறப்படுங்க. குப்புறவா? ஆர் யூ ஆல்ரைட் டாக்டர்? எஸ் ஐ அம் ஃபைன். ஓகே. எஸ் நான் குப்புறப்படுத்தாதான் உங்க வாயில இருந்து சில சீக்ரெட்ஸ் அப்புறப்படுத்த முடியும்னா ஆ. திஸ் ஆபீசர் இஸ் ரெடி. ஓகே. பட் குப்புறப்படுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பப்பிஷயமா இருக்கும். ஆ. அதனால சைடு வாங்கி படுக்கலாமா? ஓஎஸ் தாராளமா. இப்படிக்காவா அப்படிக்காவா? அப்படிக்கா அப்படிக்காவா? அப்படிக்கா. சீக்கிரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு அவார்டுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ எனக்கு அவார்டு அந்த ஏரியால என்ன பண்றீங்க டாக்டர்? ஒண்ணும் இல்ல ஸ்லைட்டா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். எறும்பு கடிச்ச மாதிரியா? யானை உதைச்ச மாதிரி இருக்கு. சரி உனக்கு சாக்லேட் பிடிக்குமா ஐஸ்கிரீம் பிடிக்குமா? எனக்கு கோட்டை தான் பிடிக்கும் டாக்டர். பி சீரியஸ். உனக்கு பிடிச்ச கலர் என்ன? பச்சை. பச்சை. சரி வாயில எச்சிய கூட்டிக்கிட்டு கண்ணை இருக்க மூடிக்கிட்டு அந்த பச்சையை நினைச்சுக்கோ. யூ ஆர் a funny fellow டாக்டர். ஐ அம் ரெடி. ஓகே. எஸ்ஜே சூர்யா நடிச்ச படத்தோட பேர் சொல்லு. சொல்ல மாட்டேன் டாக்டர். ஐ அம் a police officer. You have to cooperate with me. ஏதாவது எனக்கு பண்ணீங்கன்னா உங்களை பிடிச்சி ஜெயில போட்டுருவேன். சரி அந்த படத்து பேரோட முதல் பாதியை நான் சொல்றேன், இன்னொரு பாதியை நீ சொல்லு. என்னது? ஆ ஆ ஏதாவது படத்தை பிடிக்காம விட மாட்டேன். அட பாவி, பகல லாரி ஓட்டும் போதெல்லாம் தூங்கிடுறான். நைட்டு தூங்கும் போது ஏன்டா லாரி ஓட்டுற? இருவன் ஆஃப் பண்றேன். ஐயோ ஐயோ ஆ, ஆ, ஐயோ 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 நான் டார்ச் நினைச்சிட்டேன். இங்க இருக்குதா டார்ச்? விஜயகாந்த் படத்து கிளைமாக்ஸ் மாதிரி இவ்வளவு டார்ச் அடிக்கிறீங்களா? நீங்க வந்த அது நான் வந்து பாத்ரூம் போலான்னு வந்தேன், வழி மாறி வந்துட்டேன். அப்படியா? நீங்க படுத்துக்கங்க. சரி 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 டேய் எல்லாம் படுங்கடா படுங்கப்பா. படுங்கடா. வழிகார வந்துட்டாரவா. நீங்களும் படுங்க சார். பாதி ராத்திரியில இருந்துச்சா எனக்கு தூக்கம் வராது. தூங்க வச்சுட்டு போ. உன்னை நான் தூங்க வைக்கிறேன்டா. செல்ல கிளிகளாம் ஷெட்டினிலே செவ்வந்தி பூக்கள் எல்லாம் மப்பினிலே என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? ஏன் தூங்கவில்லை என் பொன்மணி? டேய் என்னடா நீ ஒண்ணு வச்சிருக்கிற? சண்டேனா 2. அது நீங்க தானாடா? குடி 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 குடி. കുഞ്ഞു എനിക്ക് ഒരു ചെറിയ ആശയുണ്ട്. എന്താ? എനിക്ക് ലോറിയോട്ട് പഴി കൊടുക്കണം. ലോറി ഓട്ടണമോ? കുട്ടി ബീരങ്കിയെ ഓട്ടണം. Come on, let's go. ഈ ലാരി ഇഷ്ടമോ ആ ലാരി ഇഷ്ടമോ? ആ ലോറി. ഓ ഈ ലാരിയോ? ഓ വാ. ചേട്ടാ അവിടെ നോക്ക്. ஐயோ இந்த ரோடு ரோனரை எதுக்காக லாரிக்குள்ள ஏத்துறான்? வண்டிக்குள்ள என்ன நடக்க போகுது? ഓമനെ ഇതെന്താ? ഇത് സ്റ്റിയറിംഗ് ആണ്. ഇതെന്താ? എന്താ? എയർ ഹോൺ ഓ. ഗിയർ എവിടെ ഉണ്ട്? ആ ഇവിടെ ഉണ്ട്. ഇപ്പൊ സ്റ്റാർട്ട് ചെയ്. എന്താ സ്റ്റാർട്ട് ആയിട്ടില്ല? ഓ ഫ്രണ്ടിലെ എലുമ്പിച്ചമ്പളം കത്തിയിട്ടില്ല അല്ലേ? ഇങ്ങൊരു പ്രാവശ്യം. வண்டி என்ன இந்த குண்டு குலுங்குது? உள்ள ஏதோ கச்சமுச்சா நடக்குது. இவனை சும்மா விட மாட்டேன். சவட்டி கலையும். എന്താ ഓവർ വെയിറ്റാൽ സ്റ്റാർട്ട് ആയിട്ടില്ല. എന്ത് ചെയ്യാം? ഞാൻ ഇറങ്ങിക്കൊള്ളാം. സൂപ്പർ ഐഡിയ. ഞാനും ഇറങ്ങിക്കോളാം. വരൂ. ഓമനെ ഡീസൽ ഇല്ല, അതുകൊണ്ടേ സ്റ്റാർട്ട് ആയിട്ടില്ല. നിങ്ങൾ റെഡി ചെയ്ത് വെക്കൂ, ഞാൻ പോയി കട്ടൻ ചായ കൊണ്ടുവരാം. ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் பாரு. கூட வரீங்க. யார் வந்தீங்க? ஐயோ, எதுக்கு சார் நடிச்சீங்க? ஏண்டா வர்றது ஸ்லோ மோஷன், அதுல என்னடா ஆடு ஒரு சவுண்ட். வேகமாலாடா நீ ஓடி வரணும். நீ மட்டும் இல்லடா, நம்ம ஊர்ல நிறைய பேர் இப்படி ஸ்லோவா தாடா ஓடி வந்துட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணை ரேப் பண்ணும்போது அலர்னா அவளுக்கு குழந்தை பிறந்து பேர் வைக்கும் போது வரீங்களடா. சரி வந்தது வந்துட்டேன், என்ன கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேருடா. என்னால முடியாது சார். அப்புறம் ஏன்டா ஆணு கத்திக்கிட்டே வந்த? ஏதோ ஒரு எமோஷன் ஓடி வந்துட்டேன் சார். இன்ஸ்பெக்டர் திருலோக் தான் இந்த ஏரியா இன்சார்ஜ். அப்ப அவரையாவது வந்து என்ன கூட்டு போக சொல்றா. ஐ அம் வெரி சாரி சார். இன்ஸ்பெக்டர் திருலோக் மெடிக்கல் லீவ்ல போயிருக்கார். மெடிக்கல் லீவ்லயா? அவர் வர்ற வரைக்கும் உங்க பாடியை நான் டச் பண்ண கூடாது சார். பாடினே டிக்ளேர் பண்ணிட்டியாடா? அந்த திருலோக வர்றதுக்குள்ள நான் பரலோக் போயிடுவோம் போல இருக்கு. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். என்னமோ கொடியேத்தி எனக்கு மிட்டாய் கொடுத்த மாதிரி பெருமையா போறானே. இந்த சீட்டை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடேங்க அப்பா, இந்த ஒரு சீட்ல மட்டும் எவ்வளவு நல்லா குஷன் போட்டுருக்காயா. ஏந்துடா. என்ன இது குஷன் இல்ல, ஓமனே. ஓ ஐ அம் வெரி சாரி. எதுக்குடா
இங்க வந்த? அந்த சீட்ல மூட்டை பூச்சி கடிக்குன்னு இந்த சீட்டுக்கு மாத்தி விட்டாங்க. அப்ப ஏன் மூட்டையை நான் மாத்திக்கிறேன். மாத்திக்கோ. ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க சீட் நம்பர் என்ன? 23. அவர் நம்பர்? 24. அவங்க சீட்டு 25. போங்க சார், போய் சொல்றீங்க. 46 48 இருக்க மாட்டுக்கு. டேய், என்கிட்டயே டபுள் மீனிங் பேசுறியா? சவட்டி கலையும். போடா. போடா. சார் சீட்டு மாதிரி வந்துட்டேன். சார் என் சீட்டு. இதுக்கு தான் கம்மியா சாப்பிடுன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இறங்கி உட்கார்ந்து பாருங்க, சரியா தெரிய மாட்டேங்குது. சார் ஸ்கிரீன் அந்த பக்கம் இருக்குது. என்ன எது குனிஞ்சு உட்கார சொல்றீங்க? பட் ஃபிகர் உங்க பின்னாடி தானே இருக்கு, கொஞ்சம் இறங்கிக்கங்க. சுமாரா தான் இருக்கு, நீங்க நின்னுகிட்டே வேணாலும் பாருங்க. சார் ஆ? இந்த போட்டோல இருக்கிறவன் வந்தான்னா கூ கூ கூன்னு 2 தடவை குரல் கொடுங்க சார். கூ 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 கூன்னா ஆமா சார். விடுறேன். பட் இவன் யாருப்பா? பக்கத்துல இருக்கிறத அவன் பொண்டாட்டி தள்ளிட்டு வந்திருக்கேன். அடா பாவி, டிக்கெட் ஒருத்தன் எடுக்கிறான், ஷோவை இன்னொருத்தன் பாக்குறான். இங்கதான் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அது ஓமனிட மோதிரமோ? டேய், இனிமே ஓமனையுடைய ஒட்டியானம் கீழே விழுந்தாலும் ஞான் குனிய மாட்டேன். ஓமனே. அம்மே சேட்டா, தாழ நோக்கு, எவனோ கால விடுறான். குஞ்சுண்ணி, என்னால குனிய முடியல. தெரியுமே. நீ குனிஞ்சு பாரு. எவனோ ஒருத்தன் காலை விடுறானா? அவன் காலத்தான் விடுறானா இல்ல கொடைய விடுறானான்னு? அதே அதே குஞ்சு, என்ன இந்த கால் ஒரு டைப்பா இருக்கு? இது ஜெய்ப்பூர் கால். எவனோ வட இந்தி தான் பின்னாடி இருந்து விட்டுருக்கான். எவன்டா அது? நல்ல கட்டையா இருந்தா கட்ட காலை கூட விடுவீங்களா? அந்த காலை கொடுத்துருங்க சார், தெரியாம கலந்துரு சார். சரி போடா போடா, போய் கூடா. போமலே, எதுக்கும் 2 காலையும் எதிர் சீட்டு மேல வச்சு பப்பரப்பான உட்காந்துக்க. என்ன நியூஸ் ரீல் பின்னணியில மாணிக்கம் தெரியறான்? அப்ப இந்த வீட்டுல தான் திவ்யாவை அடைச்சு வச்சிருக்கானோ? ஆஹா, ஓமனே என் செல்லம், உன்னாலதான் எனக்கு இந்த குழு கிடைச்சது. ஓமனாவை கண்டு ஞான் பூர்ணிலாவில். டிபன் ரெடியா? என்ன ஓமனா, மெஸ்ல எல்லாரும் டல்லா உட்கார்ந்திருக்கீங்க. ஒருவேளை கட்டங் சாயாவில பள்ளி விழுந்து அதை நீங்களே குடிச்சிட்டீங்களா? குஞ்சுண்ணி, பரம்பரையா வச்சிருந்த எங்க தாத்தாவுடைய சொம்ப எவனோ திருடிட்டான். அநேகமா இந்த மெஸ்ல ஊடு கழிக்க வர ஏதோ ஒரு மூதேவி தான் அதை லவுட்டி இருக்கணும். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அமாவாசை அன்னைக்கு எங்க தாத்தாவுக்கு அந்த சொம்புல தான் திதி கொடுப்பேன். அப்படி திதி கொடுத்துட்டு அவருடைய பழைய வேட்டியில அந்த சொம்ப சொருகி வைப்பேன். இன்னைக்கு வேட்டிக்குள்ள கைய விட்டா சொம்ப காணும். ஓமனே, திருட்டு சம்பந்தமா ஏதாவது தடயம் உங்ககிட்ட இருக்கா? கொஞ்சம் திருடிட்டு போയപ്പോൾ എന്നെ ഇടിച്ചിട്ട് പോയി. പക്ഷേ ആ നേരം பார்த்து கரண்ட் போயதாலே അയാള് മനസ്സിലായില്ല. இடிச்சிருக்கான். இந்த ஒரு க்ளூ போதும். ஓமனா கண்ணை கட்டுங்க, மத்தவங்கள லைன்ல விடுங்க. என்ன கன்றாவி இது? இவள கண்ணை கட்டிட்டு மத்தவங்கள லைன்ல விடுறதா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சொம்பு வேணுமா வேண்டாமா? சொம்பு வேணும், ஆனா அதுக்காக இவளையே இடிக்கணும். எல்லாம் காரணமா தான். ஓமனே, திருடிட்டு இடிச்சிட்டு ஓடினவன் மறுபடியும் இடிச்சா அந்த இடிய வச்சு திருட யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? തീർച്ചയായിട്ട്. லெட்ஸ் ஸ்டார்ட். இடி. இவன் தானே திருட? ഏയ് ഇല്ല, ഇത് പെരുമാള്. 26 rupees ബാലൻസ് ഉണ്ട്. நெக்ஸ்ட். இவன் தானே? ഏയ് ഇല്ല, ഇത് പിച്ച്. நெக்ஸ்ட். இவனே தான். இல்ல சேட்டா, இது கபாலி. நீ போ. நீ போல ரைட்னு சொன்னா தான் நான் இடிப்பேன். என்ன சொல்ற? நான் ஓடுற பஸ்ல இடிச்சு பழக்கப்பட்டவன். போலாம் ரைட். அது இந்த கருப்பன் தானே திருட? ഏയ് ഇല്ല ഇല്ല, ഈ ആളുടെ പേരറിയില്ല. പക്ഷേ ഇവര് നമ്പർ 16 വത്സരവാക്കം ഫസ്റ്റ് സ്ട്രീറ്റിൽ താമസിക്കുന്നത്. நிறுத்துறேன். இவன் அட்ரஸ் போல கொண்டு சொல்றியா? ஒண்ணே ഞാൻ പിടിച്ചു. തിരുടനെ പിടിച്ചോളൂ. அடி பாவி. டிக்கெட் இல்லாதவன் பேரெல்லாம் கரெக்டா சொன்னேன். நான் ரெஜிஸ்டர் பண்ணி லைசென்ஸ் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் குடும்பத்தை. என்ன பார்த்தா திருடங்கறேன். ஓகே ஓகே, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகல. நம்ம வேற மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இடிக்கும் போது வேற எதையாவது நோட் பண்ணியா நீ? யா, അവൻ എന്നെ ഇടിച്ചപ്പോൾ ഞാൻ ബാലൻസ് തവറി താഴെ വീണു. விழுந்திருக்கீங்க. അയാള് എന്റെ മേലെ വീണു. மேல விழுந்திருக்கான். പിന്നെ ഞങ്ങൾ രണ്ടുപേരും புரண்டிருக்கீங்க. പിന്നെ അവനെ എഴുന്നേറ്റ് ഓടിപ്പോയി. சபாஷ், இடிக்கும் போது புரண்டிருக்காங்க. என்ன கொஞ்சம் சபாஷே? புரள்றவனுக்கு கண்டிப்பா சொம்பு தர தட்டி இருக்கும் இல்ல? அதான் என்னோட நெக்ஸ்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஓவரா படுக்க வைங்க, ஒவ்வொருத்தர மேல விழ வைங்க, அப்படியே உள்ள வைங்க. அத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்பவே நாரி போச்சியா. அங்க பாரியா, குமுட்டி அடுப்புல இருந்து குண்டத்தூர் வரைக்கும் ஆளுங்க கியூல வந்து நிக்கிறாங்க. பத்தாவதுக்கு 2 போலீஸ்காரங்க வேற பாதுகாப்பு வந்திருக்காங்க. இடிக்கணும்னு உடனே கட்டணம் நினைச்சுக்கிட்டு ஒருத்த கடப்பாறையோட வந்து நிக்கிறான். இப்போ நான் கண்டுபிடிச்சிடறேன். அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. சகோதரர்களே, உங்க பொன்னான வாய்ப்பை நான் தட்டி பறிச்சிட்டேன்.
என்னைய சொல்ற? நீங்க எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல சொம்பு திருநவனை கண்டுபிடிச்சிருங்க. அதனால இந்த உண்மையை நானே ஒத்துக்கிறேன். சொம்பு நான் தான் திருடினேன். அட பாவி பட்டி கங்காதரா, என் ஹோட்டல்ல வந்து கொட்டிக்கிட்டதும் இல்லாம தீபாவளி பொங்கல் இனாமும் வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டியா? அங்க பாரு குஞ்சு, தாத்தாவுடைய சம்பை எப்படி நசுக்கி இருக்கிறான்னு. பழைய சொம்புனாலே நசுங்கித்தான் இருக்கும். இருந்தாலும் யூஸ் ஆகுதே. கிடைச்சிருச்சுல்ல, அப்ப நான் கிளம்புறேன். குஞ்சு, உனக்கு 1000 தேங்க்ஸ். இன்னில இருந்து உனக்கு துப்பறியும் சொம்பு அப்படின்னு ஒரு டைட்டிலே கொடுக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் நீ என் வீட்டுக்கு வந்து தலவாழை இலையில விருந்து சாப்பிட்டு போகணும். நீயா? நீ எங்க விட ஒண்ணு? എന്താ ചേട്ടാ, നേത്ത് താനെ വീട്ടുക്ക് വിരുന്നുവാണ് പറഞ്ഞത്. താത്ത സൊമ്പു ഞാൻ தானே. சார்தான், தாத்தா சொம்ப வச்சே கவுத்துருவ போல இருக்க. ஏன்பா வர்றதுக்கு முன்னால ஒரு போன் பண்ண கூடாது? பண்ணியிருந்தா பண்ணிருந்தா ஓமன குட்டியை கூட்டிக்கிட்டு புல்மேட்டில் பிரபாகரன் நாயர் வீட்டுல ஒரு கல்யாணம், அதுக்கு போயிருப்பேன். போயிருப்பீங்க. ஆமா, தம்பி யாரு? இது எന്റെ ஃப்ரெண்ட் மேனு. ஃப்ரெண்டுனா சின்ன வயசுல இருந்து இல்ல ஃப்ரெண்ட்? இல்ல ஆன் தி வே வரும்போது டைம் கேட்டாரு, அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம். சரி நம்ம வீடு தானேன்னு சாப்பிட கூட்டு வந்தேன். நீங்க தனியா பேசிட்டு இருங்க, நான் இவரோட உள்ள போறேன். ഓമനെ, എന്റെ പൊന്നുകുട്ടി. കുഞ്ഞു വരൂ വരൂ. ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി കാലൻ, ഓലൻ, ചക്രപദം, അവിയൽ, പപ്പടം എല്ലാം ചെയ്തു വെച്ചു. ഞാൻ പോയി ചെറുപ്രയാത്ത ആൽബം ഓ, കൊണ്ടുവരാം. ചിന്ന വയസ്സ് ആൽബമോ? ആരാ അത്? മനോ, ഈ ആള് വലിയ സുന്ദരമായി. എന്റെ ഫ്രണ്ട് മനോ. சுந்தரமாயிட்டா? உள்ள போய்க்கோ போ. ഈ ചേട്ടൻ அங்கிள் நடந்து வந்ததுல மனோ ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அதான் தாத்தா சொம்புல கொஞ்சம் வெள்ளம் எடுத்துட்டு வரணும். தாத்தா വെള്ളം சொம்பு. വെള്ളം. ம். ഒരു ദിവസം അന്നയ്ക്ക് എന്റെ താത്താവിന്റെ ദിവസം. ആ ഒറ്റപ്പാലത്തെ അടുത്തുള്ള കുളത്തിൽ ദിവസം നടന്നുകൊണ്ടിരുന്നപ്പോൾ ഓമനെ, നീ കാല് വഴിക്ക് കുളത്തിൽ വീഴുമ്പോൾ ഞാൻ ഉന്നെ കൈപിടിച്ച് ഇളുത്തല്ലേ. ഏയ്, അത് കൈയില്ല, എന്റെ ഇടുപ്പ്. ഈ ഇടുപ്പോ? ആ വയസ്സിലെ വഴിക്ക് വീഴുന്നു. നോക്ക് നോക്ക്, ഈ ഗൗണി ഏതറിയോ? ഏയ്, ഇല്ല ഇല്ല. ആഹാ. ഒരു ദിവസം ഓണം പണ്ടികയുമ്പോൾ ഞാൻ ഒരുപാട് എൻജോയ് ചെയ്തിരുന്നു. അപ്പോൾ നിന്റെ അച്ഛൻ എന്നെ വിളിച്ചു. ഞാനും പോയി ആളെ കണ്ടു. അച്ഛൻ പറഞ്ഞു, ഇത് ഓമനാവിന്റെ ഡ്രസ്, ഇത് സൈസ് ശരിയില്ല, പോയി മാറ്റി വാണ് പണിച്ചു. പക്ഷേ ഞാൻ മാറ്റിട്ടില്ല. നിന്റെ ഓർമ്മയ്ക്കാக ഞാനിത് ഒളിച്ചു വച്ചു. എവിടെ? ബാങ്ക് ലോക്കറിൽ. இந்த குருவாயூரப்பா, நிலைமை இவ்வளவு மோசமா போயிடுச்சே. ஆ காலத்து போட்டோகிராஃப காமிச்சு ഈ காலத்து ஆட்டோகிராஃப் நிலைமைக்கு வந்துட்டாங்களே. മനസ്സുക്കുള്ളേ കാതൽ വഞ്ഞു. വന്നല്ലോ വന്നല്ലോ ഗൗൺ പോട്ടുവിട ആശ വഞ്ഞു. വന്നല്ലോ വന്നല്ലോ. என் கையில் செருப்பும் உண்டு உண்டல்லோ உண்டல்லோ. ആ അസരീന്റെ വായ്സ് സൂപ്പർ ആയിട്ടുണ്ടല്ലേ. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கவுன் வரைக்கும் வந்துட்டியா? முதல்ல உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வெளியே போ. போக மாட்டேன். இல்ல ஐயோ, எஸ்ஐ ஏரிச்சாமி நிலைமை இப்படி ஆயி போச்சு. மாணிக்கத்துக்கு ஃபிகர் செட் பண்ணி கொடுத்தாதான் அவனை அங்க போக விடாம தடுக்க முடியும். ஏற்கனவே பொதுமக்கள்லாம் நம்மள செல்லாம மாமான் தான் கூப்பிடுறாங்க. அதாவே ஆக்கிடுவாங்க போல இருக்கேன். இங்க மெஸ்ல எவனோ ஒரு புரோக்கர் சுகுமார்னு வருவானாமே, எப்படி இருப்பான்னு தெரியலையே. சார், என்னப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். உன்னை ஆடாம ஒரே இடத்துல நிப்பாட்டுறமா? அது இல்ல சார், நான் ஒரு கட்சியில சேரணும். எந்த கட்சின்னு சொல்லுங்க சார். இவ்வளவுதானே? ஆமா சார். சொல்றேன் கேட்டுக்க. சொல்லு சார். தீகா, தீகா, திமுக, திமுக, அதிமுக, அதிமுக, மதிமுக, மதிமுக, பாமக, பாமக, முமுக, முமுக, பாபிகா, பாபிகா, ஜாக்கா, ஜாக்கா, பாஜக, பாஜக, ஈகா, ஈகா, வாக்கா, வாக்கா, ஓகா, ஓகா, பகுஜன் சமாஜ்வாடி. சமாதி சார். அட பாவி, காவாசி கட்சி பேர் தான் சொன்னேன், அதுக்கே சுருண்டானே. ஃபுல்லா சொன்னா தேசம் என்னத்துக்குடா ஆகும்? எங்கடா அந்த சுகுமார்? என்ன சுமாரு, காலங்காத்தால இவ்வளவு டயர்டா இருக்குற? ராத்திரி பூரா மாங்கு மாங்குன்னு சேல்ஸா? இங்க வேறனே ரோட்ல சைக்கிள்ல போற வரவெல்லாம் செல்போன் விற்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு செல்போன் விற்கிறதுக்குள்ள நாக்கு வெளியே தள்ளுது. நாக்கு வெளியே தள்ளுதா? முதல்ல நாக்கு மேட்டரை கவனி. போய் கொட்டிக்க. ஓமனே, என்ற பொன்னோமனே. ஓமனையாவது கோமனையாவது உனக்கு என்ன வேணும்? ஒரு சாயா வேண்டி வண்ணு. கப்பலையா கிளாஸ்லயா? அக்கவுண்ட்ல. அல்ப. அதனால தான் ஆண்டவன் உன்னை இந்த நிலைமையில வச்சிருக்கான். ஆமா, ஆண்டவன் இந்த நிலைமையில வச்சிருக்கான். உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி கொடுத்து லோபி மேனேஜர் ஆக்கி வச்சிருக்கான். போயா ஓமனே, வரி வரி. வராத வராத, நான் வரேன். இந்த கேப்ல எடுப்போம். எவனோ ஓபன் பண்ணிருக்கான் பிஸ்கட் டப்பாவை. போன ஓணத்துக்கு முன்னால வாங்கி வச்சது. புட்டு போட்டுக்கிட்டான், புட்டிங்கும். ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து அதுக்கு வச்சிட்டான் ஆப்பு. இந்த சுகுமார் எங்க இருக்கான் எவனு தெரியலையே. சார், நான் தான் சுகுமார்.
சுகுமார், ஒரு செல்போன் வாங்குறதுக்கு இந்த ரேஞ்சில் பில்டப் பண்றானே. ஒரு பொம்பளை புரோக்கர் இவ்வளவு ஸ்டைலா இருக்கிறானே. சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு மாடல் வேணும். எல்லா மாடல் இருக்கு சார். இருக்கு. ரேட்டு விவகாரம்லாம் எனக்கு தெரியாது சார். பகல்ல ஒரு ரேட்டு, ஈவினிங்ல ஒரு ரேட்டு, நைட் 10 மணிக்கு மேல டெட் சீப் சார். சீச்சி, டெட் சீப்லாம் வேணாயா, அப்புறம் வியாதி வந்துட போகுது. வைரஸ் தானே ஃபீல் பண்றீங்க? ஆமா. ஒரு கவர் போட்டுக்குங்க, சரியா போயிடும். அங்க சொல்லிடுறேன் சார். கேமராவோட ஒரு மாடல் இருக்கு சார். கேமராவோடயா? ஆமா. மாடல் மட்டும் வந்தா போதியா, கேமராலாம் எதுக்கு சார்? நீங்களே உங்களை போட்டோ எடுத்துக்கலாம். லைவ் இருக்காயா உனக்கு? வம்ப விலை கொடுத்து வாங்கணுமா? அப்புறம் அவ்வளவுதான், போலீஸ் பத்திரிக்கை இன்டர்நெட் நாரடிச்சிருவாங்கய்யா. சார் ரோமிங் ஃபெசிலிட்டி இருக்கு சார். ரோமிங்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி எங்க வேணா யூஸ் பண்ணலாம் சார். அவனுக்கு ஷெட் இருக்கியா அங்கேயே? குரூப் ஃபெசிலிட்டி இருக்கு சார். குரூப்னா நீங்க உங்க 5 ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமா யூஸ் பண்ணிக்கலாம் சார். என்னைய பேச்சு பேசுற? நான் அந்த மாதிரி டைப் இல்லையா. என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஒண்ணு அனுப்புவோம். என்ன மாடல் வேணும் சார்? அது நீயே சொல்ல. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாமா? அப்ளிகேஷன் ஃபார்மா? ஆமா. உங்கள்ட்ட அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குல்ல? அட்ரஸ் ப்ரூஃபா? சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு ரூல்ஸ் போட்டிருக்கா? என்னையா சொல்ற? ஏயா டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பொண்ணை கூட்டு போறான்னு வந்தா இவ்வளவு ரூல்ஸ் பேசுறீங்களா? டான்ஸ் ஆடுற பொண்ணா? ஆமா. செல்போன் வாங்க வரலையா? டேய், நீ செல்போன் விக்கிற பார்ட்டியா? ஆமா. அட கன்றாவியே, கார்ப்பரேஷன் கக்கூஸ்க்கு வெளியில டோக்கன் போடுறவரை தவிர மத்த எல்லாருக்கும் இப்ப இது சைடு பிசினஸா? நானும் கட்டண கக்கூஸ் நடத்திட்டு இருக்கேன். பார்ட் டைமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட செல்போன் வாங்குங்க. என் கக்கூஸ்ல ஒரு வருஷம் யூரின் ஃப்ரீயா போய்க்கலாம். அடடா, என்ன ஆஃபர் கொடுக்குறீடா? ஏன் உன்கிட்ட 2 செல்போன் வாங்கினா 5 வருஷத்துக்கு அக்கா ஃப்ரீயா போலாமாடா? அசிங்கமா பேசக்கூடாது. ஏன்? பிஹேவ் யுவர்செல்ஃப். சரி, இவன்லாம் பயமுறுத்துறான். இந்த புரோக்கர் சுகுமார் எங்கன்னு தெரியல. சுகுமார் சாரி, வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நல்லா லேட் பண்ண, கன்ஃபியூஷன் ஆகி போச்சுடா. சார் இத பாருங்க. என்னடா நீ செல்போன் உருவுற? இல்ல சார், முக்கியமான ஃபிகருங்க போட்டோ இதுல தான் இருக்கு. இத பாக்குறீங்களா? இத பாக்குறீங்களா? இத பாக்குறீங்களா?